வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு மின்சார வாகனங்கள் நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது. இதில் பங்குதாரர்களை இந்த மாற்றத்திற்கான வரைபடத்தில் ஒத்துழைக்க தூண்டுகிறது. சார்ஜிங் பாயிண்ட் ஆபரேட்டர்கள் குறிப்பாக இந்த மாற்றத்தை தடையின்றி ஏற்றுக்கொள்வதற்காக அத்தியாவசிய உள்கட்டமைப்பு மாற்றங்களை பரிந்துரைக்கின்றனர். டாங்கெட்கோவிலிருந்து கிராமப்புற ஓட்டங்கள் மூலம் பெறப்படும் தடையில்லா முக்கால் மின்சாரத்தால் இயக்கப்படும் நெடுஞ்சாலைகளில் 24 மணி நேரமும் சார்ஜிங் நிலையங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதன் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தொழில்துறை செயலாளர் அருண் ராய் தலைமையில் சமீபத்தில் நடந்த பங்குதாரர்களின் ஆலோசனையில் சார்ஜிங் பாயிண்ட் ஆபரேட்டர்கள் பல்வேறு கவலைகள் மற்றும் பரிந்துரைகளை வெளிப்படுத்தினர். டாங்கெட்கோவிடமிருந்து அதிகாரத்தை பெறுவதில் அதிகாரத்துவ தாமதங்கள் எழுப்பப்பட்ட ஒரு முக்கிய பிரச்சினை. இது சரியான நேரத்தில் சார்ஜிங் நிலையங்களை நிறுவுவதற்கும் இயக்குவதற்கும் இடையூறாக இருந்தது. இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பை திறம்பட பயன்படுத்துவதற்கு இந்த செயல்முறையை சீரமைப்பது மிகவும் முக்கியமானது. கூடுதலாக, ஆபரேட்டர்கள் நிலையான மின்தரம் மற்றும் விநியோகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். சார்ஜிங் நிலையங்கள் குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள மற்றும் கிராமப்புற ஃபீடர்கள் மூலம் இணைக்கப்பட்டவை திறமையான வாகனம் சார்ஜ் செய்வதற்கு வசதியாக தடையில்லா 3 கட்ட மின்சாரம் தேவை என்று அவர்கள் வலியுறுத்தினர். இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பிற்கான வளர்ந்து வரும் தேவையை ஆதரிப்பதற்காக மின் விநியோக தடைகளை நிவர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மேலும் சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதன் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான கொள்கை நடவடிக்கைகளுக்கு பங்குதாரர்கள் வாதிட்டனர். சார்ஜிங் நிலையங்களை நிறுவுவதற்கு டாங்கெட்கோவிற்கு ஒருமுறை செலுத்தும் மானியத்தை வழங்குவது உள்ளிட்ட பரிந்துரைகள் தற்போது சுமார் 40 லட்சம் ரூபாய். இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பில் அதிக தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க இத்தகைய நிதி சலுகைகள் அவசியமானதாக கருதப்படுகிறது. கடைசியாக, சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கு ஆதரவான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் நில இருப்பு ஆகியவற்றின் அவசியத்தை பங்குதாரர்கள் எடுத்துரைத்தனர். சார்ஜிங் பாயிண்ட் ஆபரேட்டர்களுக்கான செயல்பாட்டு செலவுகளை மேம்படுத்த பெங்களூரு மால்களில் உள்ள சப்மீட்டர் கட்டண முறை போன்ற பிற பிராந்தியங்களில் இருந்து வெற்றிகரமான மாடல்களை பின்பற்றுவதற்கு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். இந்த விவாதங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதற்கும் தமிழகத்தில் இவி பயன்பாட்டிற்கான சுமூகமான மாற்றத்தை எளிதாக்குவதற்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டு முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.